ரணில் பொதுஜன பெரமுனகடையில் முக்கிய சந்திப்பு, சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல். நுவரெலியா பேருந்து தரிப்பிடத்தில் மர்மமாக உயிரிழந்த இருவர், வெளியான உண்மை காரணம். கடலில் மிதந்து வந்த போத்தலில் இருந்ததை குடித்து இருவர் பலி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் இடையிலான முக்கிய சந்திப்பொன்று அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாக தெரிய வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இணைந்து பரந்தப்பட்ட கூட்டணி ஒன்றை அமைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இது தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் பல்வேறு சந்திப்புகள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற போதிலும் எவ்வித இணக்கப்பாடுகளும் எட்டப்படாமலேயே அந்த சந்திப்புகள் முடிவுற்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என பசில் ராஜபக்ச இந்த சந்திப்புகளில் கோரிக்கையாக முன்வைத்த போதிலும் அதற்கு ரணில் விக்ரமசிங்க இணங்கவில்லை. இந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கியுள்ளதாகவும் இரண்டு கட்சிகளும் ஆளுங்கட்சியாக இருப்பதாலும் கட்டாயம் கூட்டணி ஒன்றை அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அடுத்த வாரம் ஜனாதிபதியுடன் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உட்பட கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் தெரிய வருகிறது. நுவரெலியா பிரதான பேருந்து திரைப்படத்தில் உள்ள பொது மலசல கூடத்திலிருந்து இருவர் சடலங்கள் கடந்த 26ஆம் தேதி மீட்கப்பட்டது. குறித்த இருவரின் சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்கள் இருவருமே மாரடைப்பு காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. குறித்த சடலங்களை பரிசோதித்த வைத்திய அதிகாரிகளும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். நுவரெலியா பிளாக்பூல் ருவனெலியாவை சேர்ந்த 71 வயதுடைய முதியவர் ஒருவரின் சடலமும் கடந்த 27ஆம் தேதி அதிகாலை ஆரியபுர பகவந்தலாவையை சேர்ந்த 51 வயதுடைய சடலங்களுமே மேற்படி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டது. அவர்களின் சடலங்களில் அடையாளம் காணப்பட்ட தற்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தங்காலை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற 2 மீனவர்கள் மது என நினைத்து விஷக்கரைசலை குடித்து உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 மீனவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கடல் தொழில் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹகவத்த தெரிவித்துள்ளார். தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்பட்ட டெவோன் என்ற பல்நாள் மீன்பிடி படகில் இருந்த 6 மீனவர்களே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இரவு கடலில் மிதந்து வந்த போத்தல்கள் சில இவர்களுக்கு கிடைத்துள்ள நிலையில் அதனை மதுபானம் என நினைத்து அருந்தியுள்ளனர். இதன்போது குறித்த 6 மீனவர்களும் சுவையினம் அடைந்துள்ளதாகவும் இது தொடர்பில் செய்தி அனுப்பும் இயந்திரங்கள் ஊடாக அவர்கள் அறிவித்ததாகவும் கடல் தொழில் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.